போக மாட்டேன். எனக்கு சுண்டல் ரெண்டு கொடுத்தா எவன் வாங்கிட்டு அது ஒரு கூட்டையா கரெக்டு போயா நமக்கு என்ன விஷயம். என்ன வேணும் இப்போ பையனுக்கு? அப்படியா? சரி. இந்த விரல புடி, சிக்கல் புடி, இதெல்லாம் டைட்டாக பிடிக்க வேண்டாம். விடுறா. ஹைதராபாத் ஆந்திரா பக்கம் இவனுக்கு வேலை கிடைக்கும். என்ன நல்லா இருப்பான். பிஸ்னஸ் பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா? ஆறு மாதங்கள் ஆகும். என்ன பொறுமையாக இருக்கணும். அதுவரை வருமானத்துக்கு ஆந்திராவுக்கோ ஹைதராபாத்துக்கோ அனுப்பி வை, சரியாக இருப்பான். ஒரே ஒரு சான்ஸ், மொத்தமே 35% அரசாங்கத்தில் இவனுக்கு ஒரு சின்ன வேலை கிடைக்கக்கூடிய இருக்குது. ஒழுங்காக காப்பாற்ற மாட்டான். இவன் வந்து அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உத்தம மகன் அல்ல. இவனே அதிகாரியாக இருக்க பிறந்தவன், ஆனால் படிப்பில்லையே. என்னடா உண்மையா இல்லையா? அதனால் 6 மாதங்கள் பொறுமையாரு, நிரந்தர சம்பளத்துக்கு வழிவகுத்து தரேன். இப்போ ஆந்திரா பக்கம் அனுப்பி ஒரு முறை திருப்பதி வெங்கடனை கும்பிட்டுவான், கால் அனுப்புவாங்க. அவனே முடிச்சுக்கிடுவாரன். இப்போ என்ன பிரச்சனை? வாங்க. கல்யாணம் தை மாதத்துக்கு பிறகு நடக்கும். பெற்றோர்களுக்கு உகந்தபடி நடக்கும். என்ன பொறுமையாக இருக்கணும், பெருமையாக நடக்கும். நல்லா பார்த்துக்கோ. 2 வீலர் நல்லா ஓட்டுவியா? இந்தா எல்லாமே விளையாட்டுன்னு நினச்சிக்கிடாத. நான் சொல்கிறதுல அர்த்தங்கள் நிறைய இருக்கும். நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் கிண்டல் மாதிரியே பேசிக்கிட்டு போகிறேன். குறைச்சிக்கோ. இந்தா நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமாக இருப்பா. நல்லா இருமா. இந்தா சர்வேஸ்வரா. சரி. கர்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை திருமண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரும் உண்டா? வாமா. எங்கே நீயோ நானும் அங்கே. நல்ல காலில் விடலை. இன்னொரு தரம். யாரெல்லாம் வந்தீர்கள்? அக்கா யாரெல்லாம் வந்தீங்க? அவர் எங்கே? உன் பொறுப்புடைய உள்ளம் நல்ல உள்ளம், குழப்பங்கள் இல்லை. ஆனால் காலங்கள் சரியில்லை, புரியுதா? அதனால் நேர காலங்களை சரி பண்ணி திருமண வாழ்க்கையை அமைச்சு தரேன். எந்த தவறும் நடக்காமல் காப்பாற்றுறேன். வேறு என்ன வேணும்? இந்த எக்ஸாம்பிள் அவள் வெற்றியாகி அற்புதமான சுவையோடு வருவாள். நல்லா இருக்கும். அந்த தொல்லை இன்னும் 1 மாதம் இருக்கும்னு நான் ஏற்கனவே உத்தரவு கொடுத்துருக்கேன். ஆத்திரப்படுவது நம்முடைய குற்றம். வெற்றியாகி தரேன். போய்ட்டு வாங்க. கர்பசாமிக்கு பெங்களூர். இன்று சென்னை இவ்வளோதான். 10 உத்தரவு சொல்லி பெங்களூர் மெட்ராஸ்லேயே 10 சொல்லியாச்சு. யாரு நீங்க? உங்க பேர் என்ன? குழந்தை சாமி கொடுத்த வரமா? வாங்க. ஓ சக்கா 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 சக்கா. நீங்களும் எப்போ பிறந்துச்சு? என்கிட்ட சொல்லவே இல்லை. போய் இல்லையா நீங்கள்? பிள்ளைன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிய, உண்மையா இல்லையா? சாமிக்கு சொன்ன வர பறிச்சுடுதா இல்லையா? வாப்பா ஜபா. இவங்கள்ட்ட பேட்டி கேட்டுக்கா. கர்பசாமிக்கு
கண்ணீர் விட்டு வந்து நாக்கில் ஆப்ரேஷன் யாருக்குடா சரியாகவே ஆயிடுது. 2 கைட்டு போடுறா, அவசரப்படாமல் போடுறா. வாடி பாப்பா, நல்லா இருக்கிய இனியாள்.